நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. கிறிஸ்துக்குள் பரிமாணவில்லை வாரம் ஒரு கொண்டிதனை தலைப்பிலை இந்த நாளமாக மதுரை மரியாதை பார்த்து ஆண்டவர் என்னை தொடாதே என்று சொன்னவர். அன்று மாலை அப்போஸ்தலர்களை பார்த்து என்னை தொட்டுப்பார் என்று சொன்னார். ஏன் தொடாதே என்றும் ஏன் தொட்டுப்பார் என்று சொன்னார் என்றும் இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். உங்கள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பு பெயர்களான வாழ்த்துக்கள். பாஸ்கா நாட்கள் இருக்கும் நாம் அந்த உயிர்ப்பின் நற்செய்தியை உயிர்ப்பின் மகிழ்ச்சியை ஒருவரோடு ஒவ்வொரு நாளும் பகிர்ந்து கொள்வோம். அந்த நாம் வாசிக்கிற முதலிலே யோவான் நற்செய்தி 20ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவிடத்தில் ஏறி போகவில்லை. நீ என் சகோதரருக்கு போய் நான் பிதாவிடத்திற்கும் உங்கள் பிதாவிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவளுக்கு சொல் என்றார். இங்கே அவரை தொடாதே என்று சொல்லுகிறார். அதே அருணாதர் இயேசு கிறிஸ்து லூக்கா நற்செய்தி 24ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்திலே, நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள், நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்பும் உண்டாக்கிறது போல ஒரு ஆவிக்கிறது என்று சொல்லி தம்முடைய கைகளையும் கால்களையும் அவருக்கு காண்பித்தார். காலையில் தொடாதே என்பவர் மாலையில் ஏன் தொட்டு பார் என்று சொன்னார். ஒருவருடைய மதுரை மேலால் இன்னும் பாவியாக இருக்கிற நினைத்தாரா? அல்லது மதுரை மேலே ஒரு பெண் நினைத்தாளா? எதற்காக தேவன் அப்படி சொன்னார்? நாம் மேலோட்டமாக இந்த வசனங்களை வாசித்துக் கொண்டே செல்கிறோம். மேலோட்டமாக செல்வதற்கல்ல, உள்ளார்ந்த அர்த்தங்கள் இதில் இருக்கின்றன. மதுரை மேடத்தை சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், நான் இன்னும் என் பிதாவிடத்தில் ஏறி போகவில்லை. 40 நாள் போனதாகத்தான் நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். வேதாகமத்தில் 40 நாள் பரலோகத்துக்கு எல்லோரும் போனதை பார்த்தார்கள். இங்கே மதுரை நேரத்திலே, நான் இன்னும் பரலோகத்துக்கு ஏறி போகவில்லை, நீ என் சகோதரருக்கு போய் என் பிதாவிடத்திலும் உங்கள் பிதாவிடத்திலும் என் தேவனிடத்திலும் உங்கள் தேவனிடத்திலும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல். அப்பொழுதே அவர் மேலே ஏறி போவதற்கு ரெடி ஆகிட்டார் என்பதை இங்கே வேதம் துவக்க கற்பிக்கிறார். மறைபொருளாக இருந்த சத்தியத்தை ஏன் அவர் ஏறி போக விரும்பினார் என்றால், பழைய ஏற்பாட்டின் நியமங்களை அவர் இங்கே நிறைவேற்றுகிறார். லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறான், நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்தில் இங்கே போய் சேர்ந்து அதன் வெள்ளாண்மையை அறுக்கும்போது உங்கள் அறுப்பின் முதல் பலனாகிய ஒரு கதிர்கட்டை ஆசாரியத்தில் கொண்டு வருவது. உங்களுக்காக அது அங்கீகரிக்கப்படும் ஆசாரிய அந்த கதிர்கட்டை ஓய்வு நாளுக்கு மறுநாளிலே கர்த்தருடைய சன்னியில் அசைவாட்டப்பட வேண்டும். நீங்கள் இந்த கதிர்கட்டை அசைவாட்டும் நாளிலே கர்த்தருக்கு சவராங்க தலைமையாக ஒரு வயதான பழுதற்ற ஆட்டுக்குட்டியும் செலுத்த வேண்டும் என்று இந்த நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்படுகிறது. இதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நன்றாக உணர்ந்தவராக தன் முதற் பலனாகிய, அதாவது ஓய்வு நாளுக்கு அடுத்த நாள், சனிக்கிழமைகளுக்கு ஓய்வு நாள், அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை காலை தன்னை பரலோகத்துக்கு சென்று பரலோக தேவனுக்கு முதற் பலனாக தன்னை கொடுக்கிறார். எப்படி இங்கே யூத முறைமைப்படி அவர்கள் நார்மலாக என்ன செய்வார் என்றால், அவர்கள் குருக்கள் எல்லாம் எல்லோரும் அதிகாலையில் வயலுக்கு சென்று முத்தின கதிர்கல்களை நன்றாக தேறின கதிர்கட்டை கொஞ்சம் அறுத்து வந்து ஆலயத்தில் குரு தன்னுடைய சார்பாக முதலில் பலி செலுத்துவார். பின் மற்றவர்கள் அடுத்து கொண்டு வந்த கலிக்கட்டையை பலி செலுத்துவார். அசைவாட்டும் பலி என்று சொல்லப்படுகிறது. இதைத்தான் அருணாதர் இயேசு கிறிஸ்து அன்றைக்கு தன்னை முழுமையான அசைவாட்டும் பலியாக பிதாவிடத்தில் சென்று தன்னை காண்பித்தார். ஒருவேளை பரிசுத்தவான்கள் கல்லிலிருந்து எழுந்த பரிசுத்தவான்களையும் அவர் அழைத்து சென்று அடுத்த மக்கள் கொடுக்கும் அந்த அசைவாட்டும் பலியாக அவர்களையும் அங்கே அவரிடத்தில் காட்டி, எனக்காக மரித்தவர்கள், எனக்காக உயிரை விட்டவர்கள், எனக்காக எல்லாம் செய்தவர்கள் என்று அவர்களையும் அங்கே கொண்டு போய் சேர்த்ததைத்தான் அர்த்தம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் தான் சாயந்தரம் வந்தவுடனே மாலையிலே அப்போஸ்தலரை பார்த்து என்னை தொட்டு பாருங்கள் என்று சொன்னார். எனவே காலைக்கும் மாலைக்கும் இடையிலே நடந்த இந்த காரியங்களை மதுரை மேடத்தில் சொன்ன அந்த ஒரு வார்த்தையின் வழியாக நாம் அறிந்து கொண்டு, பழைய ஏற்பாட்டின் நியமங்களை அவர் எப்படியெல்லாம் நிறைவேற்றார் புரிந்து கொண்டு நாம் இன்றைக்கு அறிந்து கொண்டோம். நாம் எல்லாம் அசைவாட்டும் பலியாக ஆண்டரோடு பரலோகத்திற்கு சென்ற பிதாவோடு காணிக்கையாக கொடுக்கப்படுவதற்கு தயாராக இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் மதுரையின் வழியாக சொன்ன வார்த்தை வழியாக நமக்கு அறிவித்திருக்கார். அறிந்து இது ஏதோ வார்த்தைகளுக்குள்ள ஒரு சின்ன காரியம் என்று நினைத்து விடாது. பல மக்கள், குறிப்பாக கத்தோலிக்க மக்கள் இப்படித்தான் இருப்பார்கள். இப்படி வார்த்தைகளை எடுத்து பேசுவதெல்லாம் பெந்தகோஸ்துக்காரர்கள் தான் பேசுவார்கள் என்றெல்லாம் நினைத்து கொண்டு ஆண்டோட வார்த்தை அசட்டை செய்து விடார்கள். கிறிஸ்துக்கு புரியாமலே அப்படி அல்ல. தேவனுடைய வார்த்தை எல்லோருக்கும் பொதுவான ஒரு வார்த்தை, உலக மக்கள் அனைவருக்கும் பொதுவான ஒரு வார்த்தை. அந்த வார்த்தையின் சத்தியத்தை நாம் உணரும் பொழுதுதான்
அவனுக்கு உயிருள்ள பலியாக நம்மை அவருக்கு ஒப்புக் கொடுக்க முடியும். அந்த உணர்வோடு அந்த சிந்தனையோடு தொடர்ந்து இந்த உயிர்த்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிற நாட்களுமாக ஆண்டவர் விண்ணகம் செல்லும் வரை இந்த மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் நாம் அவருக்கு அசைவாட்டும் பலியாக நம்மையே அர்ப்பணிப்போம். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் ஒரு குறிஞ்சிலே உங்களை சந்திப்போம். பிரைஸ் தி லார்ட்.